சந்திரனை அதிபதியாக கொண்ட கடகராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி அமையப் போகிறது? சாதகமான பலன்கள் அமைஞ்சிருக்கா அல்லது பாதகமான பலன்கள் காத்திருக்கிறதா? இவங்க எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்க வேணும்? இவங்க இந்த டைமில் எந்த பொருட்கள் வாங்கினா அவங்களுக்கு சிறப்பாக இருக்கும்? அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய குணங்கள் எப்படிப்பட்டவங்கள் நம்மளுடைய கடகராசி அன்பர்கள்? அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு நட்சத்திர ரீதியாக எப்படிப்பட்ட பலன்கள் காத்திருக்கிறது? இவங்களுக்கு உண்டான பரிகாரங்கள் இவங்களுடைய வாழ்க்கை மேலும் சிறப்பாக அமைய என்னென்ன செய்யலாம் அப்படிங்கிற எல்லா தகவல்களையுமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கடக ராசி நண்டை ராசி சின்னமாக கொண்டதுங்க. இது நீர்வாழ் உயிரினங்களைப் போல நண்டுகள் தங்களோட எல்லைகளை பார்த்திங்களா ஆக்ரோஷமாக பாதுகாக்கும். மேலுமே யாராவது தன்னோட எல்லையை நெருங்க வந்தால் அவங்கள தாக்கவும் இது தயங்காது. விருச்சகம் மற்றும் மீனத்தை போலவே இது நீர் ராசிகள் அப்படிங்கிறதுனால மிகவும் உணர்ச்சிகரமானவர்கள் மற்றும் கற்பனை சிந்தனைகளில் மூழ்குபவங்க. அவங்களுடைய கருணை மிக்க இதயமானது மற்றவங்களுக்காக ரொம்ப பாசப்படுங்க. சக மனிதர்கள் கஷ்டத்தில் இருக்கும்போது நம்மளுடைய கடகராசிக்காரரை பார்த்திங்களா உதவ ஒருபோதுமே தயங்க மாட்டாங்க. ஓடோடி உதவக்கூடிய அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி அமைய போகிறது, இவங்களுக்கு எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்க வேணும் அப்படிங்கிற எல்லா தகவல்களையுமே வீடியோவில் விளக்கமாக பார்க்கலாம். புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம், ஆயில்யம் நட்சத்திரம் இது எல்லாமே கடக ராசிக்குரிய நட்சத்திரங்களுங்க. கடகராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் கிரக நிலையை பார்த்தோம் அப்படின்னா தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் செவ்வாய் கேது, அஷ்டமஸ்தானத்தில் சனி ராகு, தொழில் ஸ்தானத்தில் சுக்கரன், லாபஸ்தானத்தில் சூரியன் புதன், அயன சயன போகஸ்தானத்தில் குரு என கிரக நிலையானது உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. இதனால் கடகராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் எப்படிப்பட்ட பலன்கள் காத்திருக்கிறது? இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே நீங்கள் எதிர்பார்க்கும் முன்னேற்றமானது உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. நிலுவையில் இருந்து வந்த பணமானது உங்களுக்கு கைக்கு வரக்கூடிய ஒரு யோகமான காலமாக அமைய போகிறது. அதே மாதிரி நீண்ட காலமாகவே வாங்க திட்டமிட்டு இருந்த வாகனம் சொத்து வாங்குவதில் இந்த காலகட்டத்தில் ரொம்பவும் ஆர்வம் காட்டுவீங்க. பயணங்கள் சாதகமான பலன்களை உங்களுக்கு தரும். அது மட்டும் இல்லாமல் எதிர்பாராத அதிர்ஷ்டமும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் ஏதாவது ஒரு குழப்பம் ஏற்படலாங்க. அதே மாதிரி கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமையானது நீங்கக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு. பேச்சுவார்த்தைகளில் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய வாரமாகவும் இருக்குங்க. அதே மாதிரி உறவினர்கிட்ட நீங்கள் பேசும்போது கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. தொழில் வியாபாரம் மந்தமாக காணப்பட்டால் கூட வருமானமானது வழக்கம் போல் இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கவங்க சிறிய வேலைக்கும் கூடுதலாக உழைக்க வேண்டிய ஒரு சூழலானது உங்களுக்கு அமையுங்க. பெண்களை பொறுத்த வரைக்குமே பயணங்களோட மூலம் பல நன்மைகள் உங்களுக்கு உண்டாகும். கலைத்துறையினர்களை பொறுத்த வரைக்குமே எடுக்கும் முயற்சிகள் நல்ல ஒரு பலன்களை கொடுக்கும். பொருளாதாரத்தில் முன்னேற்றம் இருக்கக்கூடிய ஒரு காலமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. மாணவர்களுக்கு பொறுத்த வரைக்குமே கூடுதல் மதிப்பெண் பெற மிகவும் கவனமாக படிப்பது, ஒருமுகப்படுத்தி மனதை படிப்பது உங்களுக்கு சிறப்பான பலன்கள் உங்களுக்கு காத்திருக்குன்னே சொல்லலாம். இனி நட்சத்திர ரீதியாக உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் காத்திருக்கிறது? புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே குடும்பத்தில் மகிழ்ச்சியான ஒரு கொண்டாட்டமான ஒரு சூழலானது இருக்குங்க. அதே மாதிரி பெரியவங்க மூலம் காரிய அனுகூலமும் ஏற்படும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. அதே மாதிரி குழந்தைகள் மூலம் சந்தோஷம் கொடுங்க. உல்லாச பயணங்கள் செல்லவும் நேரிடலாம். திறமையானது இந்த காலகட்டத்தில் வெளிப்படும். காரியங்கள் அனுகூலமாகவே நடக்குங்க. மனதில் பொறுத்த வரைக்குமே தைரியம் உண்டாகக்கூடிய ஒரு சிறப்பான காலமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே புதிய ஒப்பந்தங்கள் பெறுவதற்கு பட்ட சிரமங்கள் எல்லாமே குறையுங்க. வேலைப்பளு குறைந்து காணப்படக்கூடிய ஒரு யோகமான காலமாக அமைஞ்சிருக்கு. வீட்டை விட்டு வெளியில் தங்கவும் இந்த காலகட்டத்தில் சில பேர்த்துக்கு வாய்ப்பு இருக்குங்க. திடீர் செலவு உண்டாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. எல்லா காரியங்களும் அனுகூலமாக நடக்குங்க. மனக்கவலை நீங்கி நிம்மதியான ஒரு நிலையானது உண்டாக போகுது. உங்களோட வாழ்வில் முன்னேற்றம் காண முழு மூச்சோட செயல்படக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்குங்க. பொருள் வரத்து அதிகரிக்கமாகவே இருக்கும். வாகனம் பூமி மூலம் உங்களுக்கு பல லாபங்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே நீங்கள்
எதிர்ப்பவங்களை வெற்றி கொள்வீங்க. பணவரத்தை பொறுத்த வரைக்குமே ரொம்ப சிறப்பாகவே இருக்குங்க. குருவின் சஞ்சாரம் எதிர்பாராத நல்ல திருப்பங்களை உங்களுக்கு ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குது. மனதில் பொறுத்த வரைக்குமே ரொம்ப சந்தோஷமான ஒரு நிலையானது காணப்படக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு. எந்த பிரச்சனை வந்தால் கூட அதை சமாளித்து முன்னேறிட்டு நீங்கள் போயிட்டே இருப்பீங்க. தெளிவான முடிவுகள் எடுப்பதன் மூலம் இழுபறியான காரியங்கள் அனைத்துமே உங்களுக்கு சாதகமாக நடந்து முடியுங்க. அதே மாதிரி தொடர்ந்து நீங்கள் முருகப்பெருமானை வணங்கி வாங்க. உங்களுக்கு பல கஷ்டங்கள் அனைத்துமே தீர்ந்து பல நன்மைகள் உங்களுக்கு வந்து சேரவும் வாய்ப்பு இருக்குது. பல தடைகளை கடந்து மனதில் நினைத்த விஷயத்தை செஞ்சு முடிக்கும் பக்குவம் பெற்ற கடகராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே புதிய செய்திகள் வந்து சேரக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு. 10ஆம் இடத்துல உள்ள சுக்கிர பகவான் சமூக மதிப்பை உங்களுக்கு உயர்த்துவாருங்க. வாகன ஏஜென்சி, இரும்பு தொழில்துறையினரை பொறுத்த வரைக்கும், அடுத்ததாக எண்ணெய் திரவிய வியாபாரிகள் பல நாட்களாக திட்டமிட்டு இருந்த விஷயங்கள் எல்லாமே வெற்றிகரமாக செஞ்சு இந்த காலகட்டத்தில் முடிப்பீங்க. தனியார் உத்தியோகஸ்தரர்கள் பணியிடத்தில் புதிய மாற்றங்களை சந்தித்து செயல்பட வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுகிறதுங்க. அது மட்டும் இல்லாமல் ரியல் எஸ்டேட் துறையினர் கட்டுமான பணிகளை நேரில் பார்வை செய்யவும், ஷேர் மார்க்கெட் பிரிவினருக்கு புதிய தொடர்பால் பல நன்மைகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது. பள்ளி கல்லூரி மாணவங்க தனித்திறமைகளை வெளிக்காட்டி பாராட்ட பெறக்கூடிய ஒரு யோகமான காலமாக அமைஞ்சிருக்குங்க. மன உளைச்சல், அலைச்சல், உழைப்பு காரணமாக அசதியானது இந்த காலகட்டத்தில் ஏற்பட சில பேர்த்துக்கு வாய்ப்பு இருக்குங்க. உடல் உழைப்பு தொழிலாளர்களுக்கு அன்னதானம், ஆதரவற்றவங்களுக்கு அல்லது முதியோர்களுக்கு நீங்கள் அன்னதானம் செய்கிறதுனால பல நன்மைகள் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. உங்களோட ராசியிலிருந்து 9வது வீட்டில் சனி பகவான் அமர்ந்திருக்கிறதுனால இந்த வாரத்தின் தொடக்கத்தை உங்களோட ஆரோக்கிய வாழ்க்கை சாதகமாக சொல்ல முடியாதுங்க. இருந்தால் கூட வார இறுதியில் சில முன்னேற்றங்கள் உங்களுக்கு இருக்கும். எனவே வாரத்தோட தொடக்கத்தில் உங்களோட உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் தேவைங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வாரம் எந்த வகையான சிறிய ரியல் எஸ்டேட் மற்றும் நிதி பரிவர்த்தனைகளுக்கும் மிகவும் மங்களகரமானதாகவும் சொல்லப்படுது. இருந்தால் கூட இப்போதே பெரிய முதலீடுகளை செய்வதை நீங்கள் தவிர்க்க வேணுங்க. அப்படி செய்ய முடியாவிட்டால் பெரியவர் அல்லது அனுபவம் வாய்ந்த நபர்களோட உதவியை பெற்ற பின்னாடி தான் உங்களோட பணத்தை எந்த ஒரு பெரிய முதலீட்டிலும் நீங்கள் செய்யப்படுவது உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்குங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களோட குடும்பத்தோட மகிழ்ச்சியான உணர்வாக இருக்கும். அவங்க உங்களோட எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு காலமாக இந்த காலமானது அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களை எதிர்ப்பவர்களும் அவங்கள பற்றினா உங்களோட எதிர்ப்புகளை நிறைவேற்றுவாங்க. அவர் மூலம் உங்களோட கனவுகள் அனைத்துமே நனவாகும் அப்படிங்கிறத நீங்கள் காண முடியுங்க. இது உங்களோட கண்களில் கண்ணீரை வள வைக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. குறிப்பாகவே வேலையில் பல சக ஊழியர்கள் உங்களை எதிர்க்கும் போது இந்த நேரத்தில் உங்களுக்கு இது போன்ற ஏதாவது நடக்கவும் வாய்ப்பு இருக்குங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே உங்களோட கல்வியில் சில மாற்றங்கள் ஏற்படவும் வாய்ப்பு இருக்கிறது. மேலுமே உங்களோட உயர் கல்விக்காக வெளிநாடு செல்ல ஆசைப்படுறவங்க விருப்பம் இந்த காலகட்டத்தில் நிறைவேறும் அப்படிங்க காலமாக அமைஞ்சிருக்கு. இதற்கு பிறகு வார இறுதி வரைக்குமே உங்களோட கல்விக்கு இது ஒரு சிறந்த நேரமாகவும் இருக்குங்க. மேலுமே நீங்கள் நல்ல பலன்களை அடையக்கூடிய ஒரு காலமாகத்தான் அமைஞ்சிருக்கு. பரிகாரமாக நீங்கள் ஓம் சந்திராய நமக என்ற மந்திரத்தை நீங்கள் தொடர்ந்து 11 முறை ஜபிக்கிறது உங்களுக்கு பல கஷ்டங்கள் அனைத்துமே தீர்ந்து வாழ்வில் நிச்சயமாக வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான காலமாக இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு அமையும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. கடக ராசியில் பிறந்தவங்க தங்களோட வாழ்வில் பல நல்ல பலன்களை பெறுவதற்கு சில பரிகாரங்களை நீங்கள் செஞ்சு பாருங்கள். கடக ராசிக்குரிய நவகிரக நாயகன் சந்திர பகவான். எனவே கடக ராசியினர் பொறுத்த வரைக்குமே தங்களோட ராசிக்குரிய திங்கக்கிழமைகளில் சிவபெருமான் கோவிலில் சிவனுக்கு பாலாபிஷேகம் செஞ்சு வழிபட்டு வருவதும் அவர்களோட கிரக தோஷங்கள், கர்ம தோஷங்கள் எல்லாமே நீங்கும். அது மட்டும் இல்லாமல் பௌர்ணமி தினங்களில் முன்னிரவு நேரத்தில் வானில் தோன்றும் பூரண சந்திரனோட தரிசனம் செஞ்சு வருவதும் உங்களோட மனதில் நேர்மறை சக்திகளை நிரம்ப செய்யும் அப்படின்னும் சொல்லப்படுகிறது. சந்திர பகவான் ஒரு மனிதரோட தாயாருக்கு காரகனாகிறாரு. எனவே கடகராசினர் அன்பர்களை பொறுத்த வரைக்குமே தினந்தோறுமே தங்களோட தாயாரை வணங்கி அவங்களோட ஆசிகளை பெறுவதும் செல்வதும் உங்களுக்கு பல நன்மைகளை உண்டாக்குங்க.
அது மட்டும் இல்லாமல் மாதம் ஒரு முறை கோவில்கள் மற்றும் துறவிகள் ஏழைகள் ஆகியவங்களுக்கு அரிசி தானம் அளிப்பதாலும் உங்களுக்கு ஏற்படவிருக்கும் எத்தகைய துர்தஷ்டிகளையுமே போக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறதுங்க. முடிந்த வரைக்கும் இந்த பரிகாரங்களை நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்களோட வாழ்வில் பல அற்புதங்கள் நிகழ்வதை உங்களால் உணர முடியுங்க. என்ன நண்பர்களே, இந்த வீடியோவில் கடகராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் எப்படிப்பட்ட பலன்கள் காத்திருக்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பல பயனுள்ள ஒரு தகவல்களை தந்திருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடைங்க. அதே மாதிரி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்டு அல்லது ரிலேஷன் யாராவது கடகராசிக்கார அன்பர்களாக இருந்தால் அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. ஆல் வியூஸ், தேங்க்யூ.